மகாபாரதத்துல கண்ணனின் தூது பகுதியில கண்ணன் ஏன் துரியோதனன் வீட்டுக்கு போகாம விதுரன் வீட்டுக்கு விருந்துக்கு போனார்னு தெரியுமா? அஸ்தினாபுரத்துக்கு கண்ணன் வராரு. அப்ப கண்ணன் துவாரகையினுடைய மன்னனா இல்ல. அவர் சாதாரண ஒரு தூதுவரா தான் வந்திருக்காரு இல்லையா? அதனால அவருக்கு அரசமுறை மரியாதை எதுவுமே கொடுக்கப்படல. துரியோதனன் வீட்டில இருந்து அவங்களுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களான துரியோதனுடைய மனைவி பானுமதியும் துச்சாதனுடைய மனைவி அசலையும் தான் கண்ணனை வரவேற்கிறாங்க. இது சகுனியோடைய வேலைதான். இந்த 2 பெண்கள் மூலமா தான் கண்ணன் வரவேற்கப்படுறாரு. அப்ப அவங்க 2 பேரும் கண்ணன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி துரியோதனன் உங்களை வர சொல்லி இருக்காரு. அதனால நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே விருந்துக்கு கண்ணனை அழைக்கிறாங்க. அப்ப கண்ணன் என்ன சொல்லிடுறாருன்னா, இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். நான் இன்னைக்கு விதுரன் வீட்டுக்கு விருந்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அதை மறுத்தர்றாரு. விதுரன் ரொம்ப ஏழ்மையானவர் தான், இருந்தாலும் கண்ணன் மீது ரொம்ப பிரியமானவர். துரியோதனனுடைய சிற்றப்பாவான விதுரன் வீட்டுக்கு அவர் அன்னைக்கு விருந்துக்கு போயிடுறாரு. விதுரன் கண்ணனை ரொம்ப அன்பா வரவேற்கிறாரு. அந்த அன்னைக்கு விருந்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது விக்கர்ணன் அன்று இரவு கிருஷ்ணனை பார்ப்பதற்காக விதுரன் வீட்டுக்கு வராரு. விக்கர்ணன் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் துரியோதனனுடைய சகோதரர்கள்ல ஒருவர். அவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அறத்தின் பால் நிற்கக்கூடியவர். ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடியவரா இருக்கிறாரு. அவருடைய மனைவியான தாரையும் உடன் அவரு கூட்டிட்டு அங்க வராரு. 2 பேருமே கண்ணனை சந்திக்கிறாங்க அன்று இரவு. அன்னைக்கு விதுரன் வீட்டுல விருந்தெல்லாம் முடிச்சுட்டு கண்ணன் விக்கர்ணன் இவங்க எல்லாம் உட்காந்து அப்ப அன்று இரவு சும்மா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கண்ணன் விக்கர்ணன் கிட்ட கேக்குறாரு, என்ன விக்கர்ணா, இப்பதான் உன் சகோதரர்கள் எதுவுமே உங்ககிட்ட சொல்றது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதற்கு விக்கர்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆம் கண்ணா, அவங்க என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நான் என்னை அடிக்க வராங்க, வெட்ட வராங்க. நான் எது சொன்னாலுமே அவங்க கேட்பதில்லை. அதுலயும் இப்ப கொஞ்சம் கூட காதுல சட்டை பண்ணிக்கிறதே இல்ல. ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிருச்சு. யாரோ ஒருத்தன் என்னமோ சொல்லிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி சட்டை செஞ்சுக்காம அவங்க போயிடுறாங்க கடந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு கண்ணன் என்ன சொல்றாருன்னா, இப்ப தெரியாது, கொஞ்சம் காலம் திரும்பி பார்க்கும் பொழுது உன்னுடைய அறக்கருத்துக்களானது ஒலித்து கொண்டே இருந்தது அல்லவா, நிற்காமல் உன் குரல் ஒலித்து கொண்டே இருந்தது அல்லவா, அது உனக்கும் உன் மனைவியான தாரைக்கும் கொஞ்ச காலம் கழிச்சு மன நிறைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு.